பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சங்கீதம் 91 ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சங்கீதங்க. அந்த சங்கீதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடியதுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? வல்லமை வேணுமா? உங்களுக்கு விடுதலை வேணுமா? தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேணுமா? உங்களுக்கு செழிப்பு வேணுமா? சுகம் வேணுமா? இப்படி சகலத்தையும் உள்ளடக்கினது தாங்க சங்கீதம் 91. அதனுடைய மேன்மையை குறித்து இங்கே அதிகமாக போதிக்கப்படுறதில்ல. ஆனால் உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள் சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சங்கீதம் 91 தினந்தோறும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுடைய விசுவாசிகளுக்கும் அவங்க அதை பழக்க வைக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற கிரெஃப்லோ டாலர் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இந்த கொரோனா டைமில் அவருக்கு கொரோனா வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, ஷிங்கிள்ஸுங்கிற வியாதி வந்துருச்சு. அந்த டைமில் அவருக்கு இருந்த அந்த வியாதிகளை பற்றியெல்லாம் வெளியில் சொல்லலை. ஆனால் டெய்லியும் அவர் என்ன பண்ணார், சங்கீதம் 91 விசுவாச அறிக்கையாக ஆன்லைனில் லைவில் அதை நடத்திக்கிட்டே இருந்தார். அதை நான் பார்க்கும்போது இவர் டெய்லியுமே சங்கீதம் 91 மட்டுமே பண்ணிகிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனுடைய மேன்மை எனக்கு தெரியும், நானும் அதை டெய்லி பண்ணக்கூடியவன். அப்படின்னாலும் ஆன்லைனில் அவர் எதற்காக இதை தொடர்ந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை இந்த பேண்டமிக்குக்காக அந்த மாதிரி பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் பேண்டமிக்காகவும் பண்ணியிருக்கிறார், அவருடைய பர்சனலாக அவருக்கு சுகம் வருகிறதற்காகவும் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு 6 மாதம் கழித்து பப்ளிக்காக அவர் ஒரு சாட்சியாக அவருடைய வீடியோவை அவர் போட்டிருக்கிறாரு. என்னன்னா, எனக்கு கேன்சர் இருந்தது, நான் சங்கீதம் 91 நான் விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதனால் எனக்கு கேன்சர் சுகமாகி விட்டது. அதே மாதிரி கொரோனாவும் சுகமாகிவிட்டது. அதே மாதிரி இந்த ஷிங்கிள்ஸ் வியாதியும் எனக்கு சுகமாகிவிட்டது. நான் இப்போ பரிபூரண சுகத்தோடு கூட இருக்கிறேன். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நெல்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிப்போர்ட்ஸையும் காட்டினாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் உள்ளடக்கினது தான் இந்த சங்கீதம் 91. இந்த சங்கீதம் 91 இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 91 இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் தேவ பாதுகாப்பு, வல்லமை, விடுதலை, ஆசீர்வாதம், செழிப்பு, சுகம் எல்லாமே பெருகுகிறத நீங்க பார்க்க முடியும். சரி, நாம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை காப்பாற்றக்கூடிய உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயர்த்துகிற உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அனுதினமும் பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91:1-2 படி ஆண்டவரே, உன்னதமானவருடைய மறைவில் நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, அருமை பிள்ளைகள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறார்கள், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு ஆண்டவரே, அபிஷேகம், வல்லமை, மகிமை அத்தனையும் அருமை பிள்ளைகளை மூடுகிறதற்காக, விடுதலை கடந்து வருகிறதற்காக, தேவ பாதுகாப்பு எழும்புகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நானும் ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா, உன்னதமானவருடைய மறைவில் நாங்கள் தங்கி இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கி இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்கள் அடைக்கலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீரே எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர், நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் நம்புகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மீது நாங்கள் முழு விசுவாசத்தையும் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அடைக்கலமாகவோ கோட்டையாகவோ எங்கள் நம்பிக்கையாகவோ எங்கள் பணத்தையோ பலத்தையோ ஆட்களையோ சொந்த பந்தங்களையோ எங்களுடைய திறமைகளையோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்டவரே மாம்ச பலத்தையோ நாங்கள் நம்பவில்லை ஆண்டவரே. எங்கள் அறிவை நாங்கள் சார்ந்து கொள்ளவில்லை. முழுவதுமாக உம்மிடத்தில் இந்த நாளில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய விசுவாசத்தினால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய தேவன் எங்களுக்குள் விசுவாசத்தை நீர் வைத்து
காத்திருக்கிறதற்காக, அந்த விசுவாசத்தினால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய விடுதலையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் விடுதலையோடு கூட வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். உம்முடைய தீர்க்க தரிசன கட்டளைகளினால், உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளினால் நாங்கள் எப்பொழுதும் ஜெயத்தில் நடக்கிறோம் ஆண்டவரே. நீர் அனுதினமும் பேசுகிற வாக்குத்தத்த வார்த்தைகளின் மூலமாக எப்பொழுதும் நாங்கள் ஆசீர்வாத பாதையில் நடந்து கொண்டே இருக்கிறோம். எந்த சாபமும், எந்த அடிமைத்தனமும், எந்த மந்திரவாதங்களும், எந்த இருளின் கிரியைகளும் எங்களை தொட முடியாது. எந்த வியாதிகளும், எந்த பலகீனங்களும், எந்த நஷ்டங்களும், எந்த கஷ்டங்களும், எந்த சமாதான குலைச்சலும் எங்களை தொட முடியாது என்று சொல்லுகிறோம். ஏன்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் இரத்தத்திற்குள் மூடப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அருமை பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் இரத்தத்திற்குள் மூடப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் மீண்டும் சொல்லுகிறேன். இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள் நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91:3-4 படி ஆண்டவரே, நீர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து நீர் வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளாலே எங்களை நீர் மூடுகிறீர் ஆண்டவரே. அந்த செட்டைகளின் கீழ் நாங்கள் அடைக்கலமாய் நாங்கள் புகுந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வேடனுடைய கண்ணிகளைப் போல் கடந்து வருகிற பிசாசின் கண்ணிகள், மனிதர்களுடைய கண்ணிகள், சூழ்நிலைகளின் கண்ணிகள், இவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறீர் ஆண்டவரே. அப்பா, அவற்றில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு அந்த பகுத்தறிதலை கொடுத்து, பகுத்தறிதலின் ஆவியை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீர். அவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற போக்கை எங்களுக்கு நீர் உண்டாக்குகிறீர். எல்லா விதமான கொள்ளை நோய்களில் இருந்தும் எங்களை நீர் பாதுகாக்குகிறீர் ஆண்டவரே. பாழாக்கக்கூடிய ஆண்டவரே சங்காரக்காரனிடத்தில் இருந்து எங்களை நீர் தப்புவிக்கிறீர். எல்லா கொள்ளை நோய்கள், எல்லா வியாதிகள், பலகீனங்களில் இருந்து ஆண்டவரே நீர் பூரணமாய் எங்களை தப்புவித்து விடுதலையாக்கி சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய செட்டைகளால் எங்களை மூடுகிறீர் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதும் உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக நாங்கள் தங்கியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய செட்டைகளின் பாதுகாப்புக்குள் இருந்து அந்த பரிசுத்த பிரசன்னம், சுகத்தின் பிரசன்னமாக, ஆசீர்வாதத்தின் பிரசன்னமாக, செழிப்பின் பிரசன்னமாக, அன்பின் பிரசன்னமாக, சமாதானத்தின் பிரசன்னமாக, அரவணைப்பின் பிரசன்னமாக, ஆறுதலின் பிரசன்னமாக, புத்தியின் பிரசன்னமாக, தீர்க்க தரிசன பிரசன்னமாக ஆண்டவரே, அப்பா விசுவாச பிரசன்னமாக, கிருபையின் பிரசன்னமாக எங்களை சூழ்ந்து கொண்டு அது மூடிக்கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பிரசன்னத்தில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜீவன் அடைகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய சிறகுகளின் கீழாக நாங்கள் அடைக்கலம் புகுகிறோம் என்று சொல்லுகிறோம். உம்முடைய சத்தியமே எங்களுக்கு கேடகமும் ஆண்டவரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிசாசின் சகல விதமான தந்திரங்களையும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெயிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பயத்திற்கு விலகி இருக்கிறோம். பயத்திற்கும் திகிலுக்கும் நாங்கள் தூரமாகிறோம். தேவனுடைய பாதுகாப்பிற்குள் தான் எப்பொழுதும் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 91:5-6 நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே, இரவில் உண்டாகும் எல்லா விதமான பயங்கரங்களுக்கும் ஆண்டவரே, பகலில் பறக்கக்கூடிய அம்புகளுக்கும் எங்களை நீர் தப்புவிக்கிறீர். இருளில் நடமாடும் எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நாங்கள் பயப்படாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இரவு நேரத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ அழிவுகளும் நாசங்களும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் பலவிதமான நாச மோசங்களும் கொலைகளும் திருட்டும் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. பூகம்பங்களும் ஆண்டவரே அப்பா, சுனாமிகளும் இப்படி பல இயற்கை சீற்றங்கள் இரவு நேரத்தில் நடக்கிறது. வீடுகள் இடிந்து விழுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் இரவில் உண்டாகக்கூடிய சகலவிதமான பயந்தரங்கள், கெட்ட கனவுகள், பிசாசின் பயமுறுத்துதல்கள், பிசாசு கண்களுக்கு ஆண்டவரே கனவாகவோ அல்லது காட்சிகளாகவோ காட்டுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் விலகி இருக்கிறோம். எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர். பகலில் பறக்கக்கூடிய சகலவிதமான சத்துருவின் கிரியைகள் ஆண்டவரே, பகலில் பறக்கக்கூடிய மனுஷர்களுடைய வாயின் வார்த்தைகள், மனுஷர்களுடைய எரிச்சல்கள், பொறாமைகள், வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள், பகலில் பறக்கக்கூடியதான சகலவிதமான அந்தகாரத்தின் கிரியைகள், அதே நேரத்தில் ஆண்டவரே மனுஷ
மனுஷர்கள், சூழ்நிலைகள், பிசாசின் இடத்திலிருந்து கடந்து வரக்கூடிய பகலில் பறக்கக்கூடிய அம்புகள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விசுவாசம் என்னும் கேடகத்தின் மூலமாக நீர் காத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இரவிலே எங்களுக்கு விரோதமான மந்திரவாதங்களோ பில்லி சூனியங்களோ எழும்பக்கூடாதபடிக்கு அதன் பயங்கரங்களிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இருளில் நடமாடக்கூடிய எல்லா விதமான கொள்ளை நோய்கள், மற்ற விதமான நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை நீர் விடுதலையாக்கி பூரண சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கிறீர். தேவ பாதுகாப்புக்குள் எங்களை வைத்திருக்கிறீர். மத்தியானத்தில் பாழாக்கக்கூடிய எல்லா அழிவுக்கும் எங்களை நீர் தப்புவிக்கிறீர் ஆண்டவரே. நாள் முழுவதும் காலை, மதியம், மாலை, இரவு எல்லா நேரத்திலும் எங்களை நீர் தேவ பாதுகாப்புக்குள் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91:7-8 படி ஆண்டவரே அப்பா, மனுஷர்களோ பிசாசோ எங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். 1000மோ 10,000மோ அது மனுஷனோ பிசாசோ ஏதுவா இருந்தாலும் அது எங்களை தொட முடியாது, அணுக முடியாது, எங்க பக்கத்தில் கூட மற முடியாது. எங்களை சுற்றிலும் நீர் அக்கினியினால் வேலியிட்டு அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி வேலியை நான் போடுகிறேன் ஆண்டவரே. அக்கினி மதில் எழும்புகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அப்பா 1000மோ 10,000மோ அசுத்த ஆவிகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, சூழ்நிலைகளோ, மனிதர்களோ எங்களுக்கு விரோதமாய் எழும்பி கடந்து வரலாம். ஆனா அவங்க எங்க பக்கத்துல கூட வர முடியாது. எங்களை காக்கிறவர், எங்களை கண்ணின் மணியை பாதுகாக்கிறதை போல பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட கிரியைகள் வருகிறதை எங்க கண்களால் நாங்க பார்க்க முடியும். ஆனா ஆண்டவரே அப்பா அது எங்களை சேதப்படுத்த முடியாது, அது எங்களை தொட முடியாது ஆண்டவரே. அவற்றுக்கு வரக்கூடியதான ஆண்டவரே அந்த ஆண்டவரே கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் கர்த்தருடைய ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த பலனையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவை எல்லாம் இல்பொருளாக்கப்பட்டு அதே நேரத்தில் நாங்கள் பாதுகாக்கப்படுகிற அந்த பலனை நாங்கள் எங்கள் கண்களினால் நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் சாட்சியாய் அறிவிக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 91:9-10 படி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நாங்கள் தாபரமாய் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எங்க தாபரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர். நீர் உன்னதமானவர் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதனால எங்களுக்கு பொல்லாப்பு நேரிட முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பயத்தின் ஆவிகளுக்கு எங்கள் மேல் எந்த அதிகாரமும் கிடையாது என்று சொல்லுகிறோம். அருமை பிள்ளைகளை பயமுறுத்துகிற மனுஷ்டீக கிரியைகள், பிசாசின் கிரியைகள், சூழ்நிலைகளின் கிரியைகள், கடன் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள், சாபங்கள், சூழ்நிலைகளின் கிரியைகள், இயேசுவின் நாமத்தினால் வியாதி பலகீனங்களின் கிரியைகள், மரண பயங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அருமை பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது பாய்ந்தோடுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயமும் இப்பொழுது சுட்டெரிக்கப்படுகிறது. வியாதியை குறித்த பயம், கடனை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தரித்திரத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், வாழ்வின் சகல காரியங்களை குறித்த பயங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது அந்த ஆவிகள் சுட்டெரிக்கப்படுகிறது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள அபிஷேகத்தை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் நான் கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தேவதூதர் பாதுகாப்பை நான் சொல்லுகிறேன். தேவதூதர் பணிவிடையை நான் கட்டவிழ்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 91:11-12 படி அருமை பிள்ளைகளை வழிகளிலெல்லாம் காக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகளுக்காக நீர் தம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளை, அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்களை, குடும்பத்தை, அவர்களுக்குரிய யாவற்றையும் பாதுகாக்கும்படிக்கு இப்பொழுது தேவ தூதர்களுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே தேவ தூதர்கள் இப்பொழுது ஆண்டவரே அருமை பிள்ளைகளை தாங்கி சுமந்து ஏந்தி கொண்டு போவார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே
தேவதூதர்களுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உங்களுக்கு ஒரு சேதமும் வராது என்று நாங்கள் சொல்லுகிறோம். வழிகளிலெல்லாம் நீங்கள் கடந்து போகிற வழிகளிலெல்லாம், நீங்கள் சிந்திக்கிற காரியங்களிலெல்லாம், வழிகளிலெல்லாம்னா செயல்களிலெல்லாம், நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும், நீங்கள் கடந்து போகிற எல்லா காரியங்களிலும், வேலைக்கு போகும்போது திரும்பும் போதும், உங்க வீட்டை சுற்றிலும், உங்க குடும்பத்தின் மீது, உங்களுடைய பிரயாணங்களில், உங்களுடைய ஊழியத்தில் தேவதூதர்கள் பாளையம் இறங்குகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே தேவதூதர் பணிவிடை உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 91:13 படி அருமை பிள்ளைகள் யுத்தம் பண்ணுகிறதற்கான சகலவிதமான ஆவிக்குரிய போராட்டங்களில் ஜெயிப்பதற்கான சகலவிதமான கிருபையினாலும் அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அதை அருமை பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இவங்களுடைய ஐடென்டிட்டி, அடையாளமே, அருமை பிள்ளைகளுடைய அடையாளமே என்னன்னா, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் ஆண்டவரே, இவை எல்லாவற்றின் மேலும் இவர்கள் நடக்கக்கூடியவர்கள், அவற்றின் தலையை மிதித்து போடக்கூடியவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர்கள். எந்த விதமான ஆவியும், எந்த விதமான சாபமும், எந்த விதமான நோயும், எந்த விதமான பயமும் குழப்பமும் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் கடந்து வருகிற எந்த ஒரு ஆவியாய் இருந்தாலும் சரி, மந்திரவாத பில்லி சூனிய ஆவிகளாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கிரியைகளாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். அவை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது நான் உட்புகுத்துகிறேன். அந்த இம்பார்ட்டேஷன் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் அசுத்த ஆவிகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து அருமை பிள்ளைகள் கதறுகிறவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட கட்டுக்களில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு விடுதலையின் அபிஷேகத்தையும் விடுவிக்கிற அபிஷேகத்தையும் நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பிள்ளப்பூச்சி மாதிரி ஆண்டவரே பிசாசுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக நடுங்கிக் கொண்டிராதபடிக்கு அவற்றை மேற்கொள்ளுகிறதற்கான அந்த தைரியத்தின் ஆவியையும் ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படுதலையும் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுதலையும் நான் சொல்லுகிறேன். சத்தியத்தில் நிற்கத்தக்கதான் அந்த பலன் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலும் அதிகாரத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய சங்கிலிகள், கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்படுகின்றன என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பூரண அபிஷேகம், பூரண விடுதலை, பூரண வல்லமை ஆண்டவரே அருமை பிள்ளைகளை மூடுகிறது என்று நான் சொல்லுகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 91:14-15 படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகள் உம்மிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறார்கள் என்று நீர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இன்றைய தினத்தில் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பெருகுகிறீர்கள், செழிப்படைகிறீர்கள், தடைகள் உடைகிறது. பிசாசுக்கும் மனிதர்களுக்கும் எட்டாத உயரங்களில் நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் தாமே உங்களையும் எழுப்பி சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அதனால நீங்க உயர்த்தப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார், கனம் பண்ணுகிறார், மகிமையினால் நிரப்பி இருக்கிறார், வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீர்கள். அவர் உங்களுக்கு நீங்கள் ஜெபித்த ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அந்த பதில் அது ஆவி மண்டலத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இன்னும் அது உங்க வாழ்க்கையில வராததான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆவியில பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆவி மண்டலத்தில் கொடுக்க
கொடுக்கப்பட்ட அந்த ஜெபத்திற்கான பதில்கள் அத்தனையும் இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்கள் பூமிக்குரிய கண்கள் பார்க்கத்தக்க விதத்தில், மாம்ச கண்கள் பார்க்கத்தக்க விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே கடந்து வருகிறது. ஆபத்து நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட அவர் கூட இருந்து உங்களை தப்புவித்து இதுவரையிலும் கனப்படுத்தின தேவன் இனியும் உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சங்கீதத்தின் புத்தகம் 91:16 படி நீடித்த நாட்களால் நீங்கள் திருப்தியாவீர்கள். ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இதை துதியாகவும் ஜெபமாகவும் தீர்க்க தரிசன செய்கையாகவும் விசுவாச அறிக்கையாகவும் உமக்கு முன்பாக நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமையையும் எல்லா துதியையும் எல்லா ஸ்தோத்திரத்தையும் எல்லா கனத்தையும் எல்லா புகழ்ச்சியையும் நாங்கள் செலுத்துகிறோம். வல்லமையான அதிசயமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்கீதம் 91 நீங்க மறைந்திருக்கிறீர்கள்ங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க எதிர்காலம், இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள் இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசில் வைங்க. இந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் டெய்லி நீங்கள் இதை ஜெபம் பண்ணுங்க. இதை நீங்கள் போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கிறது. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் சாட்சியை நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. அதற்காக நாங்களும் உங்களோடு கூட இணைந்து கொண்டு நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததாக உங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் விதையுங்கள். இந்த ஊழியத்தில் பங்காளர்களாகும்படிக்கு அநேகர் இந்த ஊழியத்தில் மாதந்தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் என்று சொல்லி விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அளவில்லாத ஆசீர்வாதங்களை சாட்சிகளாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஒரு நாளைக்கு பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே ஜெபிக்கிறேன். அதனால் விதைக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த ஊழியத்திலிருந்து கடந்து வருகிற சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், செழிப்பு, தீர்க்க தரிசனம் அத்தனை அபிஷேகத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அதே நேரத்தில் நாங்கள் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கடைசி வெள்ளிக்கிழமை இந்த மாதத்தில் நடைபெறும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுக்கப்பட்ட எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்கூல் ஆஃப் பிரேயர் அப்படிங்கிற கோர்ஸ் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது ஆகஸ்ட் 31 நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் ரெஜிஸ்ட்ரேஷனை. ஆனாலும் கூட ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இன்னும் விருப்பம் உள்ளவர்கள் கமெண்ட்டில் போய் நீங்கள் ஸ்கூல் ஆஃப் பிரேயரில் ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் போடுறீங்க. கமெண்ட்டில் போட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் கொடுக்கப்பட்ட எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புனா நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். மிகவும் வல்லமையாய் ஆசீர்வாதமான ஜெபங்களை செய்வதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வருட கோர்ஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.